எவ்ரிவன். சோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பயிற்சி 7.5 பயிற்சி 7.5 இருக்கக்கூடிய எல்லா எடுத்துக்காட்டு கேள்விகளுக்கும் பயிற்சியில் உள்ள அனைத்து கேள்விகளுக்கும் சும்மா அட்டகாசமா பதிலளிக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா தேரப்பெறா வடிவங்கள், அதாவது இன்டிட்டர்மினேட் ஃபார்ம், அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது தேரப்பெறா வடிவங்கள், எல்லை காணும் முறை. சோ எப்படி அந்த வடிவங்களுக்கு எல்லை காண்றது? r of x எனும் ஒரு சார்பிற்கு லிமிட் x equal to alpha r of x என்னும் எல்லையை காணும் பொழுது அதாவது நீங்க இது எல்லாம் எதுவும் யோசிக்க வேண்டாம். தேரப்பெறா வடிவங்கள் அப்படின்னா மட்டும் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சா போதும். சோ தேரப்பெறா வடிவங்கள் அப்படின்னா சோ இந்த மாதிரி எது வந்தாலும் அது தேரப்பெறா வடிவங்கள் தான். இந்த மாதிரி எது வந்தாலுமே அது தேரப்பெறா வடிவங்கள் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 0/0, infinity by infinity, 0 into infinity, infinity minus infinity, 1 power infinity, 0 power 0, infinity power 0. இந்த மாதிரி எது வந்தாலும் தேரப்பெறா வடிவங்களை சார்ந்ததுதான். சரிங்களா? சரி. சோ இந்த தேரப்பெறா வடிவங்கள் வந்து அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு கொடுத்திருக்க கேள்வி பிராக்ஷன்ல இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்னதுங்க, தேரப்பெறா வடிவங்கள்ல இருக்கணும். ரெண்டாவது என்ன, பிராக்ஷன்ல. சோ தேரப்பெறா வடிவங்கள்ல இருக்கணும். ரெண்டாவது எப்படி இருக்கணும், பிராக்ஷன்ல இருக்கணும், அதாவது பின்னங்களாக இருக்க வேண்டும். சோ இந்த ரெண்டு நிபந்தனையை பூர்த்தி செஞ்சுச்சுன்னா அதை நம்ம எப்படி எழுதிக்கலாங்க? அது ரெண்டும் பூர்த்தி செஞ்சதுன்னா சொல்லுங்க, எல்ஹாபிட்டல்ஸ் ரூல், அதாவது ஆப்பிட்டலின் விதி, அதாவது இனிமேதான் வரப்போகுது லோபித்தாலின் விதின்னு சொல்லக்கூடியது. அதாவது எல்ஹாபிட்டல்ஸ் ரூல் அப்படிங்கிறது இதுல வந்து இந்த எஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் ரூல், அந்த எஸ் வந்து இந்த மாதிரி போட்டிருக்காங்க, மேல ஒரு கேப் போட்டிருக்காங்க. சோ இது வந்து ஹெச் சைலண்ட். சோ அதனால லோபித்தாலின் விதி, அதனால லோபித்தாலின் விதின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நல்லாவே தெரியும் உங்களுக்கு. சோ லோபித்தாலின் விதினா என்ன? சோ இந்த தேரப்பெறா வடிவங்களா இருக்கணும், பின்னங்களா இருக்கணும். இந்த ரெண்டு நிபந்தனையும் பூர்த்தி செஞ்சதுன்னா நம்ம லோபித்தாலின் விதியை பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? சரி, லோபித்தாலின் விதி என்ன சொல்லும்? லோபித்தாலின் விதியில ஒண்ணும் இல்லைங்க. மேல இருக்கிறது தனியா எடுத்து வகையிடணும், கீழே இருக்கிறது தனியா எடுத்து வகையிடணும். இப்போ அந்த மதிப்பை, லிமிட் கூட இருக்க மதிப்பை போட்டு பார்க்கணும். இப்ப திருப்பியும் அதே மாதிரி நமக்கு தேரப்பெறா வடிவங்களே வந்துச்சுன்னா திருப்பியும் மறுபடியும் நம்ம லோபித்தாலின் விதிய பயன்படுத்தணும். பயன்படுத்தி கடைசி முடிவு வர வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டே வரணும். சரிங்களா? சோ அதுதான், மேல இருக்கிறது தனியா, ஏன்னா பின்னங்களா இருக்குமா. சோ உள்ள இருக்க கேள்வி எப்படி இருக்கணும், பின்னங்களா இருக்கணும். அப்பதான் லோபித்தாலின் விதி பயன்படுத்த இயலும். சோ பின்னங்களா இருக்கும் போது மேல் பகுதி தனியா வகையிட்டு எழுதணும், கீழ்ப்பகுதி தனியா வகையிட்டு எழுதணும். பின்னங்கள்னா எனக்கு பிராக்ஷன், அதான், வேற எதுவும் இல்ல. சோ மேல இருக்கிற தனியா வகையிட்டு எழுதி, கீழ் இருக்கிற தனியா வகையிட்டு எழுதி அதுக்கு பயன்படுத்தணும். சோ பயன்படுத்தி பார்க்கணும். வந்துச்சுன்னா விட்டணும். திருப்பி அதே தேரப்பெறா வடிவங்கள் வந்துச்சுன்னா மறுபடியும் பண்ணிக்கிட்டே இருக்கணும், பதில் கிடைக்கிற வரைக்கும். சரிங்களா? சோ உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பண்ணா ரொம்ப தெளிவா புரியும். சரிங்களா? சோ இப்போ லிமிட் x tends to 0 plus cos x by 2x. ஒருவர் மீண்டும் லோபித்தாலின் விதியை பயன்படுத்தி, சோ அதான் இதோட நின்னாலும் திருப்பி இந்த மாதிரி ஒரு பதில் கிடைக்கிற வரைக்கும் நம்ம லோபித்தாலின் விதியை பயன்படுத்தி ஆகணும். சரிங்களா? சோ தேரப்பெறா வடிவங்கள் வந்துச்சு வராத வரைக்கும் நம்ம பண்ணணும், வர்ற வரைக்கும் லோபித்தாலின் விதி பயன்படுத்திட்டே இருக்க வேண்டியதா. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தேற்றம் கொடுத்திருக்காங்க. தேற்றம் 7.6, அதாவது தேரப்பெறா வடிவங்களுக்கு ஒரு தேற்றம் கொடுத்திருக்காங்க. சோ லிமிட் x tends to alpha g of x காணத்தக்கது மற்றும் இதன் மதிப்பு L என்க. இதனோட மதிப்பு என்னன்னு சொல்லியிருக்காங்க, L ன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் f of x ஆனது x equal to L இல் தொடர்ச்சியானது என்க. f of xங்கிறது என்னதுங்க, x equal to L ல தொடர்ச்சியானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே தொடர்ச்சியா இருக்கிறங்காட்டி limit x tends to alpha f of g of x எப்படி எழுதிக்கலாம், f of limit x tends to alpha g of x. இந்த லிமிட் அப்படியே உள்ள போட்டு எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ இது என்னதுன்னா தேரப்பெறா வடிவங்கள்ல வந்து ஒரு தேற்றம். சரியா? அடுத்தது எல்லையை மதிப்பிடும் முறை. சோ எப்படி ஒரு எல்லையை மதிப்பிடுறது? a equal to limit x tends to alpha or a g of x மடக்கையை சார்பின் தொடர்ச்சி தன்மையாக a வந்து எப்படி இருக்கும், 0-ஓட பெருசா இருக்கும் என கொண்டு இருபுறமும் மடக்கை ரெண்டு பக்கமும் லாக் எடுத்தோம் அப்படின்னா மடக்கை எடுக்க இந்த மாதிரி கிடைக்கும். சோ அப்போ f of x log x ஐ மேற்கண்ட தேற்றத்தை பயன்படுத்த. சோ தேற்றத்தை பயன்படுத்தணும்னா என்ன ஆகும், இங்க உங்களுக்கு என்ன இருக்கு, லிமிட் இது இருக்கு. இப்போ இந்த லாக் வெளியே வந்து இந்த லிமிட் உள்ள போயிடும். சோ இப்போ லிமிட் உள்ள போய் லாக் வெளியே வந்துருச்சா, அந்த தேற்றம் படி, இந்த தேற்றம் படி லாக் வெளியே வந்து லிமிட் உள்ள போயிடுச்சு.
இப்போ லிமிட் எப்படி கிடைச்சு? இப்போ இப்போ a x = a போட்டீங்கன்னா 0/0 இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி. ஸோ இந்த மாதிரி எது வேணாலும் வரலாம். ஸோ தேரப்பெறா வடிவங்களுக்கு மாத்திரலாம். அடுத்தது எடுத்துக்காட்டு. சோ எடுத்துக்காட்டு என்ன எடுத்துக்காட்டு 7.33 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கணக்கிடுகன்னு சொல்லியிருக்காங்க. சோ ஒரு கேள்வி கொடுத்து கணக்கிட சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ வழக்கம் போலதாங்க. சோ உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கேள்விகள் கொடுத்தா பயந்துக்க கூடாது. சோ ஃபர்ஸ்ட் இந்த கேள்வியை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஃபர்ஸ்ட் மேற்பகுதியை எடுத்து வகையிடணும். சரிங்க, நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் லிமிட் x tends to 1 x tends to 1 x tends to 1 x square minus 3x plus 2 divided by x square minus 4x plus 3 x square minus 4x plus 3 இல்லைங்களா? சரி, இப்போ x க்கு பதிலா 1 போடுங்க. சோ 1 போட்டீங்கன்னா என்ன ஆகும்? 1 போட்டீங்கன்னா என்ன ஆகும்? 1 square 1 minus 3 1 square 1 minus 3 plus 2 2 plus 1 3 3 minus 3 0. அடுத்தது இங்க x க்கு 1 போட்டீங்கன்னா 1 minus 4 plus 3 so 4 minus 4 0. அப்ப 0/0 0/0ங்கிறது என்னங்க? தேரப்பெறா வடிவம். தேரப்பெறா வடிவம். சோ 0/0 வடிவத்துக்கு வந்துருச்சு. அப்போ நம்ம சொல்லுங்க லாபித்தாலின் விதி பயன்படுத்திக்கலாம். சோ அப்போ தேரப்பெறா வடிவங்கள் வந்துருச்சு. அப்ப நம்ம லோபித்தாலின் விதி பயன்படுத்திக்கலாம். அப்போ லோபித்தாலின் விதிப்படி எப்படி எழுதிக்கலாம்? நான் சொன்னேன் லோபித்தாலின் விதிப்படி லிமிட் அப்படியே தான் இருக்கும். x tends to 1 அதுல எந்த மாற்றமும் வராது. மேல இருக்கு பாத்தீங்களா? சோ இத ஃபர்ஸ்ட் வகையிட்டு எழுதணும். சோ வகையிட்டு எழுதினா என்ன வரும்? 2x minus 3. கீழ இருக்கிறத வகையிடணும். சோ இப்ப கீழ இருக்கிறத வகையிட்டு எழுதணும்னா என்ன வரும்? x ஸ்கொயர் பண்ணா 2x minus 4x பண்ணா -4 கான்ஸ்டன்ட் பண்ணா மாறிலிய பண்ணா 0 இல்லையா? சோ இப்ப 0 ஆயிடும். சோ இப்ப இதுல பயன்படுத்தி பாருங்க. x = 1 2 minus 3 ன்னு வரும். கீழ பாத்தீங்கன்னா 1 போட்டீங்கன்னா 2 minus 4 ன்னு வரும். அப்ப என்ன வரும்? -1 by -2 ன்னு வரும் இல்லையா? சோ அப்ப இங்க என்ன வரும்? -1 by -2. அப்போ -1 by -2 வருது. மைனஸ் மைனஸ் போயிடும் 1/2. சரிங்களா? சோ இதான் பதில். அப்போ இதனோட மதிப்பு என்னங்க? 1/2. புரிஞ்சுதுங்களா? சரி, அடுத்தது போலாமா? அடுத்தது பாருங்க. எடுத்துக்காட்டு 7.34 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கணக்கிடுக. இங்கேயும் அதே மாதிரிதாங்க. சோ லிமிட் கொடுத்துட்டாங்க வழக்கம் போலதான். இப்போ லிமிட் x tends to a ன்னு சொல்லியிருக்காங்க. x power n minus a power n divided by x minus a இல்லைங்களா? சரி, இப்போ a போட்டு பார்க்கலாம். a போட்டோம்னா என்ன வரும்? a power n minus a power n by a minus a. அப்ப 0/0 வந்துருமா? அப்ப 0/0 வடிவம். அப்ப என்னங்க? 0/0 வடிவம். அப்ப 0/0 வடிவம்னா என்ன அர்த்தம்? 0/0 வடிவம்னா நம்ம லோபித்தாலின் விதி பயன்படுத்தணும்னு அர்த்தம். அப்போ லோபித்தாலின் விதிப்படி எப்படி எழுதிக்கலாம்? மேல இருக்கிறது ஃபர்ஸ்ட் வகையிடணும். சோ இத ஃபர்ஸ்ட் வகையிடணும். இத அப்படியே எழுதிக்கலாம். லிமிட் x tends to a. மேல வகையிட்டோம்னா என்ன வரும்? x பவர் n வகையிடணும். x பொறுத்தா வகையிட போறோம். சோ இப்ப x பவர் n வகையிட்டோம்னா n into x பவர் n minus 1. அப்ப n into x பவர் n minus 1. அடுத்தது a வகையிட்டோம்னா கான்ஸ்டன்ட் மாறிலிய வகையிட்டா 0. சோ -0. கீழ x வகையிட்டோம்னா 1 மாறிலிய வகையிட்டா 0. அப்ப என்ன வரும்? லிமிட் x tends to a. மேல என்ன இருக்குங்க? n x power n minus 1 divided by 1. so 1 இருந்தா பிரச்சனை இல்லை. இப்ப x க்கு a போடுங்க. a போட்டீங்கன்னா என்ன வரும்? n a power n minus 1 by 1 நாலும் ஒண்ணுதான் இல்லையா? சோ அப்போ இதுதான் பதில். புரிஞ்சுங்களா? சோ அவ்வளவுதான். இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். புரிஞ்சுங்களா? அடுத்தது போலாமா? சரி, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு 7.35 என்ன சொல்லியிருக்காங்க?
மதிப்பு காண்க லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 sin mx by x ன்னு கொடுத்திருக்காங்க. சரிங்க, இப்போ வழக்கம் போலதான். சோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 sin mx by x. இப்போ 0 போட்டு பாருங்க என்ன வருதுன்னு பார்க்கலாம். sin m into 0 னா 0 தான். அப்ப sin 0 0 by 0. அப்போ வடிவம் தேரப்பெறா வடிவம் தான் இல்லையா? இப்ப தேரப்பெறா வடிவம். சோ தேரப்பெறா வடிவம்னா லோபித்தாலின் விதி பயன்படுத்திக்கலாமா? அவ்வளவுதான். சோ இப்ப லோபித்தாலின் விதிப்படி எப்படிங்க எழுதிக்கலாம்? லோபித்தாலின் விதிப்படி லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0. மேல இருக்கிறது ஃபர்ஸ்ட் தனியா வகையிடலாமா? சோ மேல இருக்கிறது மட்டும் வகையிட்டீங்கன்னா என்ன வரும்? sin mx இல்லையா? இப்போ sin mx இது x ன்னு வெச்சுக்கோங்க. sin x வகையிட்டீங்கன்னா cos x. அப்போ cos mx. இப்போ நீங்க எதை x ட்ரீட் பண்ணிருக்கீங்க? mx. x பொறுத்து வகையிட்டோம்னா m வரும். சோ into m by x வகையிட்டோம்னா கீழ்ப்பகுதி தனியா எடுத்து வகையிடணும். சோ கீழ்ப்பகுதி தனியா எடுத்து வகையிட்டீங்கன்னா x தனியா எடுத்து வகையிட்டீங்கன்னா 1. இப்போ 0 பயன்படுத்தி பாருங்க. இந்த m முன்னாடி வந்துருமா? அப்ப லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 m cos mx by 1 இருக்குமா? சோ இப்போ 0 பயன்படுத்தினீங்கன்னா என்ன வரும்? cos இந்த x க்கு பதிலா 0 cos 0 1. அப்ப என்ன வரும்? m into 1 by 1. சோ அப்ப m தான் வரும். புரிஞ்சுங்களா? ஏ சந்தேகம் இருக்கா? அடுத்தது போலாமா? சரி, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு 7.36 என்ன சொல்லிருக்காங்க? இதனுடைய மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. கண்டுபிடிக்கலாமா? சரிங்க. சோ இப்ப என்ன கொடுத்திருக்காங்க? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 sin x by x square இல்லைங்களா? சரி, இப்போ பயன்படுத்தி பார்க்கலாம். 0 பயன்படுத்துங்க. sin 0 0 by 0 square 0. அப்போ 0 by 0 வடிவம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேரப்பெறா வடிவம். இப்ப தேரப்பெறா வடிவம்னா லோபித்தாலின் விதி பயன்படுத்திக்கலாம். அப்ப லோபித்தாலின் விதிப்படி எப்படி எழுதிக்கலாங்க? லோபித்தாலின் விதிப்படி இதை எப்படி எழுதிக்கலாம்? sin limit extends to 0 limit extends to 0 மேல இருக்கிறது தனியா ஃபர்ஸ்ட் வகையிடலாங்களா? sin x வகையிட்டோம்னா cos x by x square வகையிட்டோம்னா 2x இல்லையா? x square வகையிட்டா 2x. சரி, இப்போ இந்த மாதிரி வந்துச்சு. இப்போ x equal to 0 போட்டு பாருங்க என்ன வரும்? cos 0 0 cos 0 1 இங்க கீழே 0 போட்டா 0. அப்போ 1 by 0ங்கிறது இன்ஃபினிட்டி. சோ அப்ப இன்ஃபினிட்டி வந்துக்கலாம். இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி தான் வரக்கூடாது, வெறும் இன்ஃபினிட்டி வந்துக்கலாம். சோ அப்போ இது என்னது? பதில் இன்ஃபினிட்டி. சோ இந்த மாதிரி வெறும் இன்ஃபினிட்டி வரலாங்க. சோ அது தப்பு கிடையாது, வெறும் இன்ஃபினிட்டி வரலாம். ஆனா இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி, சோ இதெல்லாம் தான் வரக்கூடாது. சரிங்களா? வெறும் இன்ஃபினிட்டி தாராளமா வந்துக்கலாம். சரியா? சரி, இப்போ இது இன்ஃபினிட்டி வந்துருச்சு. இப்போ இன்னொரு விஷயம் நீங்க யோசிக்கணும். இந்த மாதிரி பதில்ல இன்ஃபினிட்டி வந்துச்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட் ரூல், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் ரூல் ரைட் ஹேண்ட் ரூல்னு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? சோ அதாவது இடது எல்லை வலது எல்லைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. சோ அப்போ இந்த மாதிரி பதில்ல இன்ஃபினிட்டி வந்தாவே இடது எல்லை வலது எல்லை எடுக்கணும். சரிங்களா? அது என்ன இடது எல்லை வலது எல்லை? ஒண்ணு இல்லைங்க. அதாவது இப்போ ஒரு எக்ஸுக்கு ஒய்க்குன்னு சில மதிப்பு எடுத்துக்கிறோம். எக்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஒரு -2 -1 0 1 1.99 2 3 இந்த மாதிரி எடுத்துப்பேன். ஸோ ஒய்க்கு இப்போ எக்ஸ் என்னோட இது ஃபங்க்ஷன் என்னன்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கூட நீங்க எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இல்லைன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்.
இதுதான் என்னோட கேள்வி. சரிங்களா? சரி, என்னோட சார்பு. இப்போ f of xல இப்போ x என்ன -2, அப்போ f of x வேணும்னா x ஸ்கொயர்ல போடணும். -2 ஸ்கொயர் 4, -1 ஸ்கொயர் 1, 0 ஸ்கொயர் 0, இது வந்து 3.9 வரும். 2 ஸ்கொயர் பாத்தீங்கன்னா 4, 3 ஸ்கொயர் 9. இப்போ நான் ஒரு அப்ராக்சிமேட்டா இந்த 2 மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த 2 மட்டும் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டேன்னா இப்ப x 2 இருக்கும்போது y எப்படி இருக்கு? 4 இருக்கு. அப்போ x 10 to 2 இருக்கும்போது, அதாவது ஒரு வீடியோ அப்லோட் பண்றதுக்கும் அப்லோடிங்குக்கும் வித்தியாசம் இருக்கு. வீடியோ இஸ் அப்லோடடுக்கும் வீடியோ இஸ் அப்லோடிங்க்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? சோ அப்லோடட்னா பண்ணியாச்சு, அப்லோடிங்னா பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ x 2 நோக்கி போயிட்டு இருக்கும்போது y 4 நோக்கி போகும். x 2 நோக்கி போயிட்டு இருக்கும்போது y 4 நோக்கி போகும் இல்லைங்களா? இதுவே இப்ப வந்து நோக்கி போயிட்டு இருக்கு. அப்ப tends to, சரிங்களா? லிமிட்ல போடும்போது லிமிட் x tends to 2, அப்ப f of x equal to 4. ஏங்க இங்க மட்டும் ஈக்குவல் டு போட்டீங்கன்னு கேட்கலாம். இந்த லிமிட் நோட்டேஷன், இது வந்து ஒரு நோட்டேஷன். இந்த லிமிட் போடும்போது இங்க நம்ம ஈக்குவல் டு போட்டுக்கலாம். இப்ப இந்த லிமிட் இல்லாம எடுத்து பாருங்க. இந்த லிமிட் எடுத்துருங்களேன். இந்த லிமிட்டை எடுத்துட்டீங்க அப்படின்னா x tends to 2 இருக்கும்போது f of x tends to 4 தான் வரும். இதே இங்க நான் லிமிட் போட்டேன் அப்படின்னா இங்க எனக்கு ஈக்குவல் டு ஆயிடும். புரிஞ்சுதுங்களா? சோ இது லிமிட்டோட ஒரு சிறப்பு. இப்போ இதுலயே இடது பக்க எல்லை வலப்பக்க எல்லைன்னு இருக்கு. இடப்பக்க எல்லைனா சோ இந்த மாதிரி போறது, x 2 நோக்கி போகும்போது f of x 4 நோக்கி போகுது. இது வந்து என்னது? இடது பக்க எல்லை. இது என்னதுங்க? இடது பக்க எல்லை. சோ இது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா 2 மைனஸ் அப்படிம்போம். x 2 நோக்கி போகுது, 2 மைனஸ் அப்படின்னா என்ன அர்த்தங்க? இடது பக்கம் இருந்து போகுதுன்னு அர்த்தம். இப்ப 2க்கு உள்ளதான் பார்க்கணும். நம்ம எது பார்த்தாலும் 2க்கு உள்ளதான் பார்க்கணும் இடது பக்க எல்லைகள்ல. 2க்கு வெளியே பார்க்க போறோம் அப்படின்னா அது வந்து வலப்பக்க எல்லை. அப்ப அது 2 பிளஸ்ன்னு பார்க்கணும். வெளியனா பிளஸ், உள்ளன்னா மைனஸ். அதாவது 2க்கு நேரா நின்னுக்கோங்க. இடது பக்கம் பாருன்னா லெஃப்ட் இல்லையா? இப்ப லெஃப்ட்னா மைனஸ், ரைட்னா பிளஸ், மேல போடணும், இப்படி போடணும். அவ்வளவுதாங்க விஷயம். இது இடப்பக்கம், இது வலப்பக்க எல்லைன்னு சொல்றாங்க. புரிஞ்சுதுங்களா? சோ 2க்கு இந்த பக்கம் பார்த்தா அது வலப்பக்க எல்லை, உள்ள பார்க்கும்போது இடப்பக்க எல்லை. சோ உள்ள ரிவர்ஸ்ல பாக்குறங்காட்டி மைனஸ், அப்புறம் நேரா பாக்குறங்காட்டி பிளஸ். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ உங்களுக்கு சந்தேகம் வராதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ இந்த இன்ஃபினிட்டி வந்துருச்சு. இப்போ நான் வந்து இடப்பக்கமும் வலப்பக்க எல்லைகளும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சரி, இப்போ இடப்பக்க எல்லை கண்டுபிடிக்கிறது ஒண்ணு இல்லைங்க. சோ இந்த இடத்துல நான் வந்து 0 மைனஸ் போட்டுருவேன். இப்ப 0க்கு மைனஸ் போட்டேன்னா அப்ப எனக்கு என்ன ஆகும்? 0க்கு மைனஸ் போட்டேன் அப்படின்னா 0க்கு மைனஸ் போட்டேன்னா இங்க லோபிதாலின் விதிப்படி இங்க மைனஸ் வந்துடும். அப்போ 0 மைனஸ்னாலும் அதேதான், பெருசாலாம் ஒண்ணும் இல்லை இல்லைங்களா? சரி, இப்போ 0 பிளஸ் போடுறேன். லிமிட் x tends to 0 பிளஸ், இது வந்து இடப்பக்கம், இங்க இருந்து இடப்பக்கம்ங்கும் போது உங்களுக்கு என்ன வரும்? அப்போ இடப்பக்கம் தான் பாக்குறோம் இல்லையா? சோ இப்ப நம்ம இந்த இடத்துல இடது பக்கம் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கோம். சோ இடது பக்கம் பார்க்கும்போது இடது பக்க எல்லைகளை வச்சு பார்க்கும்போது சோ இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க என்ன இருக்குங்க? 0 மைனஸ். அப்போ எக்ஸ்ங்கிறது 0வை இடது பக்கம்னா உள்ள போகணும். அப்போ உள்ளங்கிறது உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா? சோ பொதுவா ஒரு h இருக்கிறதா வச்சுக்கோங்க. சோ இப்ப உள்ள போகும்போது 0ல இருந்து உள்ள போகுது. அப்ப மைனஸ் h. ஒண்ணு இல்லைங்க, ஷார்ட்கட் சொல்றேன். இங்க 0 மைனஸ் இருக்கா? அப்ப இங்க 0 மைனஸ் h. 0 பிளஸ் இருந்தா 0 பிளஸ் h, அவ்வளவுதான். சரிங்களா? சரி, இப்ப x ஈக்குவல் டு மைனஸ் ஹெச்னு வந்துருமா? அப்ப x க்கு பதிலா மைனஸ் h போட்டுடலாம். சோ இப்ப x க்கு பதிலா மைனஸ் h போட்டா என்ன வரும்? cos ஆஃப் மைனஸ் h பை 2 இன்டு மைனஸ் h வருமா? அப்போ cos ஆஃப் மைனஸ் தீட்டா cos தீட்டா. ஏன்? cosங்கிறது இரட்டைப்படை. சோ அப்ப cos ஆஃப் மைனஸ் தீட்டா cos தீட்டா. அடுத்தது மைனஸ் 2h வந்துரும் இல்லையா? அப்ப இங்க cos h, இங்க மைனஸ் 2h. இப்ப h க்கு பதிலா 0 பயன்படுத்துங்க. h க்கு பதிலா 0 பயன்படுத்துறீங்கன்னா h க்கு பதிலா 0 போட்டீங்கன்னா என்ன வரும்? cos 0 பை மைனஸ் 2 இன்டு 0. அப்படின்னா என்ன அர்த்தம்? cos 0 என்னங்க? 1. cos 0 1.
by minus 0. அப்போ minus 1 by 0 minus infinity. Minus infinity. So தெரியுதுங்களா உங்களுக்கு? So minus 1 by 0 minus infinity. சரியா? இப்போ minus infinity கிடைச்சிருக்கு. இப்போ இதோட ஆன்சர் என்ன? minus infinity. இதே வந்து நீங்க limit extends to 0 பிளஸ்ல எடுத்துக்கோங்க. இது வந்து 0 மைனஸ் இடது பக்க எல்லை. சோ இப்போ வலப்பக்க எல்லை எடுங்க. வலப்பக்க எல்லை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும்? வலப்பக்க எல்லை எடுக்கும் போது லோபித்தாலின் விதிப்படி வலப்பக்க எடுங்க. சோ வலப்பக்க எடுத்தீங்கன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 பிளஸ். வலப்பக்க எடுக்கும் போது 0 பிளஸ் கேள்வி அப்படியே தான் இருக்கும். cos x by 2x sin x by x ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. sin x by x ஸ்கொயர். சோ இப்போ கேள்வியில இருந்து ஆரம்பிச்சு வந்துடலாம். sin x by x ஸ்கொயர். சோ இப்போ இதுல 0 போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? 0 by 0 தான் வரும். சோ இந்த வடிவத்துல தான் வரும். இப்போ நம்ம லோபித்தாலின் விதி பயன்படுத்துவோம். லோபித்தாலின் விதிப்படி என்ன வருங்க? சோ லோபித்தாலின் விதிப்படி மேலையும் கீழையும் வகையிட்டு எழுதணும். சோ ஃபர்ஸ்ட் மேல வகையிட்டு எழுதிக்கலாம். சோ மேல வகையிட்டு எழுதணும்னா என்ன வரும்? sin x வகையிட்டோம்னா cos x. அப்போ cos x by x ஸ்கொயர் வகையிட்டா 2x இல்லைங்களா? சோ இப்போ 0 பயன்படுத்துறோம். அப்ப cos 0 என்ன வரும்? 1 0. இப்போ 1 by 0 வடிவம். 1 by 0 னா என்ன அர்த்தங்க? 1 by 0 னா இன்ஃபினிட்டி. அப்ப இன்ஃபினிட்டி தாராளமா வரலாம். சோ அப்போ இன்ஃபினிட்டி. சோ இங்க x 0 பிளஸ்னா என்ன சொல்லிருக்கேன்? x வந்து 0 plus h ன்னு அர்த்தம். அப்ப x equal to h. அப்ப என்ன வரும்? cos h by 2h ன்னு வரும். இப்ப h க்கு பதிலா 0 போடுங்க. அப்ப என்ன வரும்? cos 0 by 2 into 0. cos 0 என்னங்க? 1. 1 by 0 infinity. புரிஞ்சுங்களா? சோ அப்போ இங்க infinity. நீங்க எக்ஸாம்ல போய் பரீட்சையில இதெல்லாம் போட்டுட்டு இருக்க தேவையில்ல. சோ x equal to h ன்னு மட்டும் ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா போதும். சோ போடும்போது உங்களுக்கு தானாவே பதில் கிடைச்சிரும். சரியா? அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இன்ஃபினிட்டி கிடைச்சிரும். சோ அப்போ உங்களுக்கு அதுல என்ன கிடைச்சது? மைனஸ் இன்ஃபினிட்டி. சோ அப்போ இடது பக்கம் பார்க்கும்போது மைனஸ் இன்ஃபினிட்டி, வலது பக்கம் பார்க்கும்போது பிளஸ் இன்ஃபினிட்டி. அப்ப ரெண்டும் மாறி மாறி இருக்கு இல்லைங்களா? சோ அப்போ இடது மற்றும் வலது எல்லைகள் சமமில்லை. ஆதலால் எல்லை இல்லை. சோ இடது மற்றும் வலது எல்லைகள் வந்து சமமில்லை, அதனால் எல்லைகள் இல்லை. புரிஞ்சுங்களா? சரி, இப்ப இது எப்போ வந்து இது எப்படி எடுக்கணும்? நம்மளுக்கு பதில் இன்ஃபினிட்டில முடிஞ்சதுன்னா வலப்பக்க தனியா எடுக்கணும், இடது பக்கம் தனியா எடுக்கணும். நான் ஃபர்ஸ்ட் இடது பக்கம் எடுத்திருக்கேன். இடது பக்கம் எடுத்து பார்க்கும்போது எனக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி வருது. வலது பக்கம் எடுத்து பார்க்கும்போது எனக்கு பிளஸ் இன்ஃபினிட்டி வருது. சோ 0 பிளஸ் இருந்தா 0 பிளஸ் h எடுத்துக்கோங்க. 0 மைனஸ் இருந்தா 0 மைனஸ் h எடுத்துக்கோங்க. அப்ப x = மைனஸ் h வரும். மைனஸ் h வந்தா ஆன்சர் மைனஸ்ல தான் வரும். பிளஸ் h வந்தா ஆன்சர் பிளஸ்ல தான் வரும். சோ நீங்க அதை வச்சே ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? சரி, ஆனா அது உள்ள இருக்கிற இதை பொறுத்து, நம்ம சார்புகளை பொறுத்து. சார்புகளையும் ஒரு தடவை நீங்க நுண்ணோக்கி பாத்துக்கணும். சரிங்களா? சரி, அடுத்தது போலாமா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு 7.37 என்ன சொல்லிருக்காங்க? limit theta tends to 0 1 minus cos m theta divided by 1 minus cos n theta equal to 1. 1 இருந்துச்சுன்னா m equal to plus or minus n நிறுவ சொல்லிருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? limit theta tends to 0 1 minus cos m theta divided by 1 minus cos n theta equal to 1 இல்லைங்களா? சோ இதான் கொடுத்திருக்காங்க. சோ இத நம்ம நிறுவ சொல்லிருக்காங்க. இதான் அவங்க சொன்ன நிறுவ சொன்னது. சரி, இப்போ 0 போட்டு பாருங்க. என்ன வரும்? 1 minus cos 0 1. சோ 1 minus 1 by 1 minus 1, அதாவது 0 by 0 வடிவம் இல்லையா?
0/0 வடிவம். அப்போ லோபித்தாலின் விதி பயன்படுத்திக்கலாம். அப்ப லோபித்தாலின் விதிப்படி எப்படி எழுதிக்கலாம்? மேல இருக்கிறத வகையிட்டு எழுதணும், அப்புறம் கீழே இருக்கிறத வகையிட்டு எழுதணும். ஃபர்ஸ்ட் மேல இருக்கிறத வகையிட்டு எழுதிடலாம். தீட்டா டென்ஸ் டு 0. மேல இருக்கிறத மட்டும் வகையிட்டோம்னா என்ன வரும்? சோ 1 வகையிட்டீங்கன்னா 0 இல்லையா? சோ 1 வகையிட்டா 0 மைனஸ் இங்க பாருங்க cos தீட்டா. இப்ப cos m தீட்டான்னு இருக்கு கரெக்டா? சோ இது cos தீட்டான்னு எடுத்துக்கோங்க. cos தீட்டா வகை எடுத்தா மைனஸ் sin தீட்டா. சோ அப்போ இங்க ஒரு மைனஸ் இருக்கு, பிளஸ் sin m தீட்டா. இப்போ m தீட்டா மட்டும் எடுத்து தீட்டாவை பொறுத்து பண்ணா m மட்டும் வரும். சோ அப்போ இன்டு m பை கீழே 0 cos n தீட்டா அதே மாதிரி பிளஸ் sin n தீட்டா இன்டு n ன்னு வந்துருமா? சரி, அப்ப உங்களுக்கு என்ன வரும்? லிமிட் தீட்டா டென்ஸ் டு 0 m sin m தீட்டா பை n sin n தீட்டா. இப்ப 0 போட்டு பாருங்க. தீட்டாக்கு பதிலா 0 போடுங்க, என்ன வரும்? sin 0 0 cos 0 0. இப்ப 0/0 வடிவம். திருப்பி லோபித்தாலின் எவ்வளவு தடவை வேணா லோபித்தாலின் விதி பயன்படுத்திக்கலாம். சோ இப்ப திருப்பி லோபித்தாலின் விதி பயன்படுத்திடலாமா? சோ இப்ப லோபித்தாலின் விதிப்படி எப்படி எழுதிக்கலாம்? லிமிட் x theta tends to 0. மேல இருக்கிறத வகையிடணும். சோ இப்ப மேல இருக்கிறத m அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா mங்கிறது sin m தீட்டாவோட கெழு அப்படியே வச்சுக்கலாம். இப்ப sin m தீட்டாவை வகையிட்டோம்னா cos m தீட்டா. சோ இந்த m தீட்டாவை பொறுத்து பண்ணா m. அப்போ cos m தீட்டா into m divided by கீழே n அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா sin n தீட்டாவோட கெழு. அடுத்து sin n தீட்டாவை வகையிட்டோம்னா cos n தீட்டா into n இல்லையா? cos n தீட்டா. இப்போ n தீட்டாவை மட்டும் பண்ணோம்னா n வரும், தீட்டாவை பொறுத்து பண்ணா n. சரி, இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? லிமிட் தீட்டா டென்ஸ் டு 0 m ஸ்கொயர் cos m தீட்டா பை n ஸ்கொயர் cos n தீட்டா வருங்களா? சரி, இப்போ தீட்டாக்கு 0 போடுங்க. அப்ப என்ன வரும்? cos 0 இது ஃபுல்லா 0 ஆயிடும், இதுவும் 0 ஆயிடும். இப்போ cos 0 1. அப்போ m ஸ்கொயர் into 1 பை இங்க n cos 0 1. அப்ப n ஸ்கொயர் into 1. இங்க பாருங்க கேள்வியில 1 கொடுத்திருக்கான், ஈக்குவல் டு 1 கொடுத்துட்டே தான் இருக்கான். சோ அப்போ நம்ம ஈக்குவல் டு 1 போட்டே வரணும். அப்ப என்ன ஆகும்? m ஸ்கொயர் ஈக்குவல் டு n ஸ்கொயர் வந்துருமா? m ஸ்கொயர் into 1 m ஸ்கொயர், n ஸ்கொயர் into 1 n ஸ்கொயர். கீழே வகுத்தல் இருக்கு, அந்த பக்கம் போனா பெருக்கல் ஆயிடும். சோ அப்ப n ஸ்கொயர் வந்துரும். இப்போ இந்த ஸ்கொயர் அங்க போனா ரூட் ஆகும் இல்லையா? வர்க்க மூலம் ஆகும். அப்ப m ஈக்குவல் டு plus or minus root of n square, square root 2 போயிடும். So அப்ப m equal to plus or minus n. So இது அவங்க நிறுவ சொல்லிருக்காங்களா? ஆமாங்க, m equal to plus or minus n நிறுவ சொல்லிருக்காங்க. நமக்கு அது கிடைச்சிருச்சு. புரிஞ்சுதுங்களா? எதை சந்தேகம் இருக்கா? அடுத்தது போலாமா? சரி, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு 7.38 என்ன சொல்லிருக்காங்கன்னா மதிப்பிடுக. சோ இத மதிப்பிட சொல்லிருக்காங்க. So limit x tends to 1 minus ன்னு சொல்லிருக்காங்க. log of 1 minus x divided by cot pi x ன்னு சொல்லிருக்காங்க. அப்போ limit x tends to 1 minus அப்படின்னா என்ன அர்த்தம்? இடது பக்க விதி பயன்படுத்த சொல்லிருக்காங்க. இப்போ 1 போட்டோம்னா என்ன ஆகும்? log of 1 minus x by cot pi x. இப்போ 1 போட போறோம். 1 போட்டு பாருங்க என்ன ஆகும்னு. log 1 minus 1 0 ஆயிடுமா? இப்ப log 0 minus infinity by அடுத்தது cot இங்கே போடும்போது 1 போடும்போது cot pi ன்னு வரும் இல்லையா? சோ இப்போ cot pi cos pi by sin pi cot pi னா அப்ப cos pi minus 1 sin pi 0 அப்போ minus infinity இல்லையா? அப்போ minus infinity by infinity. சோ இந்த வடிவத்துல இருந்தா என்ன பயன்படுத்திக்கணும்? எல்ஹாப்பிட்டலின் விதி பயன்படுத்தணும். இப்ப லோபித்தாலின் விதிப்படி எப்படி எழுதிக்கலாம்? லோபித்தாலின் விதிப்படி இது எப்படி எழுதிக்கலாம்? ஃபர்ஸ்ட் லிமிட் x tends to 1 minus இருக்கட்டும்.
சோ மேல இருக்கிறத வகையிடணும் ஃபர்ஸ்ட். சோ ஃபர்ஸ்ட் இத வகையிட்டுக்கலாம். சோ இத வகையிட்டோம்னா என்ன வரும்? log 1 minus x. log 1 minus x வகையிட்டா ஃபர்ஸ்ட் log x ன்னு வெச்சுக்கோங்க. இத x ன்னு வெச்சுக்கோங்க. அப்ப log x வகையிட்டா 1 by x ஆ? 1 by 1 minus x. 1 by x ஆ? சரி. இப்போ இந்த x மட்டும் தனியா எடுத்து வகையிடணும். 1 minus x தனியா வகையிட்டோம்னா 0 minus 1. இப்போ 0 minus 1 minus 1. சரியா? சோ அப்போ into minus 1 by கீழ இருக்கிற தனியா எடுத்து வகையிடணும். cot pi x. cot x வகையிட்டோம்னா minus cosecant square x இல்லையா? சோ அப்போ minus cosecant square xங்கிறது இந்த இடத்துல pi x. சோ pi x. இப்போ x pi x வச்சிருக்கோம். x pi x வச்சிருக்கோம். அப்போ இந்த pi x x பொறுத்து பண்ணா pi ன்னு மட்டும் வரும் இல்லையா? சோ pi into pi. சரிங்களா? அப்ப என்ன வரும்? லிமிட் x tends to 1 minus இங்க என்ன வரும்? minus 1 by 1 minus x ன்னு வருமா? கீழ பாருங்க minus pi cosecant square pi x ன்னு வந்துரும். வருமா? சோ இது எப்படி எழுதிக்கலாம்? லிமிட் x tends to 1 minus 1 minus 1 by 1 minus x minus 1 by pi into cosecant square pi x. எழுதிக்கலாமா? into minus 1 by cosecant square pi x. இருக்குமா? சரி. இப்போ நல்லா கவனிங்க. x க்கு பதிலா 1 போடுறேன். x க்கு பதிலா 1 போட்டேன்னா என்ன ஆகும்? இது 0 ஆயிடும். இங்க x க்கு பதிலா 1 போட்டேன்னா cosecant square pi. இல்லனா இத ஷார்ட் பண்ணிக்கோங்க. இத எப்படி ஷார்ட் பண்றீங்க அப்படினா இங்க என்ன இருக்கு? 1 by cosecant square pi x. அப்ப எப்படி எழுதிக்கலாம்? 1 by cosecant square sin square pi x ன்னு எழுதிக்கலாமா? அப்போ minus into minus plus ஆயிடும். சோ மைனஸும் மைனஸும் பிளஸ் ஆயிடுமா? இப்போ 1 by pi cosecant square pi sin pi x the whole square ன்னு எழுதிக்கலாம் by 1 by x. இது எப்படி எழுதிக்கலாம்? லிமிட் x tends to 1 minus எப்படி எழுதிக்கலாம்? சோ இப்போ 1 by இத மட்டும் எடுத்துக்கலாம். சரிங்களா? 1 by cosecant square pi x எப்படி எழுதிக்கலாம்? 1 by cosecant x sin x இல்லையா? அப்போ 1 by cosecant square pi x sin square pi x ன்னு எழுதிக்கலாமா? அப்போ sin square pi x divided by பேலன்ஸ் என்ன இருக்கு? x into 1 minus x. அது அப்படியே கீழ வச்சுக்கலாம். சாரி, pi into 1 minus x. அது அப்படியே நம்ம இந்த சைடு வச்சுக்கலாம். pi into 1 minus x. வச்சாச்சா? சரி. இப்ப கவனிங்க. சோ இந்த இடத்துல 1 போட்டு பாருங்க. சோ x க்கு பதிலா 1 போட்டீங்கன்னா என்ன வரும்? sin pi. sin square pi. இப்ப sin square pi னா sin pi the whole square. sin pi என்ன? 0. அப்ப 0 by இங்க x க்கு 1 போட்டீங்கன்னா 0. இப்ப 0 by 0 வடிவம். திருப்பி லோபிதாலின் விதி. சோ இப்ப லோபிதாலின் விதிப்படி நமக்கு என்னங்க வரும்? சோ லோபிதாலின் விதிப்படி மறுபடியும் ஒவ்வொண்ணா எடுத்து வகையிடணும். சோ ஒவ்வொண்ணா எடுத்து வகையிட்டோம்னா sin square pi x இருக்கா? சோ அதை எடுத்து வகையிட்டோம்னா என்ன வருங்க? sin square pi x sin pi x the whole square ன்னு எழுதிக்கலாமா? அப்போ sin pi x the whole square ன்னு எழுதிட்டோம்னா என்ன வரும்? 2 sin pi x இல்லீங்களா? சோ இத வகையிட்டோம்னா 2 sin pi x. இப்ப இது x power n வடிவத்துல கொண்டு வாங்க. இப்ப 2 sin pi x power minus 1. இப்ப 2 minus 1 1 ன்னு வந்துரும். சோ அப்போ பவர் இதுக்கு 1 போட தேவையில்ல. x power n னா n into x power n minus 1. சோ அந்த வடிவம் எழுதியாச்சு. இப்ப x என்ன வச்சிருக்கீங்க? sin pi x. அதை எடுத்து வகையிடணும் இல்ல? சோ நம்ம எதை ட்ரீட் பண்ணிருக்கோமோ அதை எடுத்து வகையிடணும். இது x நம்ம ட்ரீட் பண்ணோம். இப்ப x sin pi x வகையிட்டோம்னா என்ன வரும்? sin pi x வகையிட்டோம்னா இத x ன்னு வெச்சுக்கோங்க. sin x வகையிட்டா cos. அப்ப cos pi x. இப்ப x ட்ரீட் பண்ணது pi x. pi x x பொறுத்து வகையிட்டோம்னா pi. அப்ப cos pi x into pi. cos pi x into pi. சரிங்களா? அப்ப இங்க என்ன வரும்? cos pi x into pi by. புரிஞ்சுதா? அதாவது இது இப்படி இருக்குமா? sin square pi x sin pi x the whole square ன்னு எழுதியாச்சு. இப்போ இது பார்க்க x power n வடிவம். x power n டிஃபரன்ஸ் வகையிட்டோம்னா n into x power n minus 1. சோ முன்னாடி இருக்க 2 மேல இருக்க பவர்ல இருக்க 2 கீழ வந்துரும். இப்ப 2 into sin pi x
பவர் 2 minus 1 1 ஆயிடும். இப்போ உள்ள இருக்கிறது மட்டும் எடுத்து வகையிட போறோம். sin pi x வகையிட்டோம்னா cos pi x, pi x x பொறுத்து வகையிடும் போது pi மட்டும் வரும். சோ அதுதான் இங்க மேல வந்திருக்கு. சரிங்களா? சரி, இப்போ கீழ என்ன இருக்கு? pi அப்படியே போட்டுக்கோங்க. 1 1 வகையிட்டோம்னா 0, x மைனஸ் வகையிட்டோம்னா -1. சரிங்களா? அப்ப என்ன இருக்கும்? மைனஸ் பை. அப்ப என்ன இருக்கும்? மைனஸ் பை. இப்போ லிமிட் x tends to 1 minus இப்ப என்ன இருக்குங்க? 2 pi sin pi x into cos pi x by minus pi. இல்லைங்களா? சரி, இப்போ x க்கு பதிலா 1 போடுங்க. அப்போ sin pi 0, cos pi 1, 2 pi pi இருக்கு. சோ 0 1 வந்தாவே 0 கூட எதை பெருக்கினாலும் 0 தான். அப்போ இதுவே 0 ஆயிடுச்சு. அப்போ மொத்தமாவே 0 ஆயிடும் இல்லையா? சோ அப்போ 0. பதில் என்னங்க? 0. 0 வர தப்பு இல்ல. 0/0 தான் வரக்கூடாது இல்லையா? சரிங்க, 0 வந்துருச்சா? அவ்வளவுதான். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது போலாமா? சரி, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு 7.39 என்ன கொடுத்திருக்காங்க? மதிப்பிடுக. லிமிட் x tends to 0 plus 1/x minus 1/e power x minus 1. சரி, இப்போ இத அப்படியே எழுதிக்கலாம். லிமிட் x tends to 0 plus 1/x minus 1/e power x minus 1. இதுல 0 போட்டு பாருங்க, என்ன வரும்? 1/0, அதாவது இன்ஃபினிட்டி, minus 1/e power 0, 1, 1 minus 1, 0, இப்போ 1/0, இப்போ minus infinity. இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி வடிவம்னு சொல்லலாம். இப்போ இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி, ஸோ இப்போ இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி வடிவத்துக்கு வருது இல்லையா? ஸோ இந்த வடிவத்திலயும் வச்சுக்கலாம். ஆனா இன்னொரு விஷயம், நம்ம லாபிதாலின் விதிப்படி அப்ளை பண்ணணும்னா நமக்கு 2 நிபந்தனை என்ன ஆகணுங்க? உண்மையாகணும். என்னென்ன? ஃபர்ஸ்ட், அது வந்து எந்த வடிவத்துல இருக்கணும்? தேரப்பெறா வடிவத்துல இருக்கணும். இன்னொரு விஷயம், பின்னல்கள்ல இருக்கணும், அதாவது பிராக்ஷன்ல இருக்கணும். இது பிராக்ஷன்ல இருக்கா? இல்ல. சோ இப்ப பிராக்ஷன்ல இருக்க மாதிரி இப்பவே எடுத்துட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை இல்லைங்களா? சோ இப்ப லோபிதாலின் விதி இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைன்னா லோபிதாலின் விதி இங்க பயன்படுத்த முடியாது. சோ பிராக்ஷன்ல இருக்க மாதிரி பாத்துக்கலாம். சோ அப்ப ஒண்ணு பண்றது நீங்க பிராக்ஷன்னா இதை கிராஸ் பண்ணிக்கோங்க. கிராஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? e power x minus 1, இங்க கிராஸ் பண்ணீங்கன்னா மைனஸ் எக்ஸ். கீழே வந்து ரெண்டுமே பெருக்கிக்கணும். x into e power x minus 1 வந்துரும். வந்துருமா? சரி, இப்போ x க்கு 0 போடுங்க. என்ன வரும்? e power 0 1, 1 minus 1 minus 0 divided by 0. 0 into anything 0 தான். அப்ப 0, இப்ப வேல்யூ 0. அப்ப 0/0 வடிவம். எந்த வடிவத்துல இருக்கு? 0/0 வடிவத்துல இருக்கு. இப்போ லோபிதாலின் விதிப்படி பண்ணிக்கலாம். ஏன்னா 0/0 தேரப்பெறா வடிவம் வந்துருச்சு. இது இருக்கிறதும் பிராக்ஷன்ல தான் இருக்கு, பின்னல்கள்ல தான் இருக்கு. அப்ப நிச்சயமா நம்ம லோபிதாலின் விதி பயன்படுத்திக்கலாம். சோ இப்ப லோபிதாலின் விதிப்படி சோ லோபிதாலின் விதிப்படி இதை எப்படிங்க எழுதிக்கலாம்? ஃபர்ஸ்ட் மேல இருக்கிறத வகையிடணும். சோ மேல இருக்கிறத வகையிட்டோம்னா என்ன வரும்? லிமிட் x tends to 0 plus மேல இருக்கிறத வகையிட்டோம்னா என்னங்க வரும்? e power x வகையிட்டோம்னா e power x தான் இல்லையா? e power x வகையிட்டோம்னா e power x. அடுத்தது -1 வகையிட்டோம்னா மாறிலி 0. அடுத்தது இது வகையிட்டோம்னா 0. அடுத்து -x வகையிட்டோம்னா x பொறுத்து x பண்ணா 1 தான். சோ -1 by x into e power x minus 1. அப்ப uv ஆ? சோ uv பயன்படுத்திக்கலாமா? இப்ப uv னா uv மெத்தட்னா uv dash plus v u dash. அப்ப எப்படி எழுதிக்கலாம்? x into v வகையிட்டோம்னா e power x வகையிட்டா e power x minus 1, e power x வகையிட்டா e power x தான், 1 வகையிட்டா 0. இப்ப வெறும் e power x வரும். சரிங்களா? uv plus v u dash. v என்னங்க? e power x minus 1, e power x minus 1. u dash னா u வகையிடணும், x வகையிட்டனா 1. சோ இப்போ வந்திருக்கு. இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? லிமிட் x tends to 0 plus e power x minus 1 by x into e power x plus e power x minus 1 இல்லைங்களா? சரி, இப்போ 0 போட்டு பாருங்க. இப்போ 0 1, 1 minus 1 0 ஆயிடும். கீழே போட்டு பாருங்க 0, இதுவும் e power 0 1, இது 0 ஆயிடும். e power 0 1, 1 minus 1 திருப்பி 0/0 வடிவத்துக்கு தான் வந்திருக்கு. இப்ப திருப்பி என்ன வடிவம்? 0/0 வடிவம். இப்ப 0/0 வடிவமா? திருப்பி லோபிதாலின் விதி. சோ லோபிதாலின் விதிப்படி
லோபித்தாலின் விதிப்படி என்ன பண்ணலாம், மறுபடியும் வகையிடணும். சோ அப்போ மறுபடியும் வகையிட்டோம்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 பிளஸ் மேல இருக்கிறத வகையிடுங்க, e power x minus 1. e power x வகையிட்டா e power x தான், minus 1 வகையிட்டா 0 இல்லையா, மாறிலி வகையிட்டா 0. அடுத்தது x into e power x uv மெத்தட். அப்ப uv னா u v dash, e power x வகையிட்டா e power x தான், u v dash plus v u dash e power x, x வகையிட்டா 1. இங்க என்ன இருக்கு, e power x, e power x வகையிட்டனா e power x தான். அடுத்து minus 1 வகையிட்டனா மாறிலி, மாறிலி வகையிட்டா 0 விட்டுருங்க. so minus 0. இப்போ என்ன இருக்கும், லிமிட் x tends to 0 plus இல்லையா e power x divided by இங்க என்ன இருக்கு x into e power x plus e power x plus e power x. so plus e power x plus e power x. இப்போ என்ன வரும், லிமிட் x tends to 0 plus மேல என்ன இருக்கு e power x, கீழே பாருங்க x e power x plus 2 into e power x plus 2 into என்ன e power x plus e power x 2 into e power x. சரி இப்போ 2 into e power x வந்துச்சா, சரி இப்போ போட்டு பாருங்க 0 போட்டு பாருங்க x க்கு, e power 0 1, கீழே 0 போட்டீங்கன்னா 0, இங்க 2 into e power 0 1, இப்போ 1 by 2 ன்னு வருது, என்ன பதில் வருது 1 by 2 ன்னு பதில் வருது. சோ அப்போ லிமிட் x tends to 0 plus x க்கு என்ன போடும், x க்கு என்ன போடணும் 0, இப்போ x க்கு 0 போட்டோம்னா e power 0 1, so 1 by இது 0 ஆயிடும், இங்க 2 into 1, இப்போ என்ன வரும் போட்டாச்சா, இப்போ என்ன வரும் லிமிட் 0 போட்டாச்சு, இப்போ என்ன வந்துரும் 1 by 2. லிமிட் போட்டோம்னா முன்னாடி லிமிட் போடக்கூடாது சரியா, ஏன்னா பயன்படுத்திட்டோம்ல அதனால, சரிங்களா. இப்போ என்ன மதிப்பு 1 by 2. புரிஞ்சுதுங்களா, அடுத்தது போலாமா. சரி அடுத்தது எடுத்துக்காட்டு 7.40. என்ன சொல்லியிருக்காங்க, மதிப்பீடுக கொடுத்திருக்காங்க சரியா. சோ இப்போ என்ன கொடுத்திருக்காங்க, லிமிட் x tends to 0 plus x log x. சரி முதல்ல நமக்கு எப்படி இருக்கணும், பின்னல்கள்ல இருக்கணும் இல்லையா. சோ ஃபிராக்ஷனுக்கு மாத்தணும், ஃபிராக்ஷனுக்கு மாத்திரலாமா. சரி எப்படி மாத்தலாம், லிமிட் x tends to 0 plus log x அப்படியே இருக்கட்டும், இந்த x க்கு பவர் 1 கீழே வரும்போது -1, அப்ப x பவர் -1. பின்னல்கள் வந்துச்சா, ஃபிராக்ஷன்ல வந்துச்சா. சரி இப்போ 0 போடுங்க, log 0 minus infinity, x க்கு 0 போட்டீங்கன்னா 0 பவர் -1 னா 1 by 0, அதுவும் infinity. சோ அப்போ 1 by 0 னா infinity, இப்போ 0 பவர் -1 னா 1 by 0, இப்போ infinity ஆயிடும். சோ அப்போ infinity, இப்போ infinity by infinity இல்லையா. சோ அப்போ minus infinity by infinity வடிவம். இப்போ infinity by infinity வடிவம்னா லோபித்தாலின் விதி பயன்படுத்தணும். இப்ப லோபித்தாலின் விதிப்படி சோ மேல இருக்கிறத வகையிடணும், log x வகையிட்டோம்னா 1 by x, log x வகையிட்டோம்னா 1 by x, கீழே x இன்வர்ஸ், இப்ப x பவர் n வடிவத்துல இருக்கா, x பவர் n வடிவம், இப்ப x பவர் n வகையிட்டோம்னா n into x பவர் n minus 1 இல்லையா. சோ அப்போ n into x power n minus 1 எழுதுனா -1 into x power -2 ஆயிடும், -1 -1 -2 ஆயிடும் பவர்ல. சோ அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், லிமிட் x tends to 0 plus 1 by x minus x power 2 இல்லையா. சோ 1 by minus x power 2, x power -2. அப்ப இங்க +1, அப்ப என்ன வரும், இங்க 1 இருக்கு, இங்க -2 இருக்கு, அப்ப எப்படி எழுதிக்கலாம், லிமிட் x tends to 0 plus 1 by minus x power -2 plus 1, பவரை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம், -2 plus 1 வந்துரும். அப்ப லிமிட் x tends to 0 plus 1 by minus x power -1 இல்லைங்களா. சரி அப்போ இப்ப 0 போடுங்க, 1 by 0 என்ன ஆகும், இப்ப x க்கு 0 போட்டீங்கன்னா 0 power -1 னா 1 by 0 ஆயிடுமா. இப்போ 1 by 0 னா infinity, இப்போ 1 by infinity
1 by infinity 0வா? ஸோ அப்போ இங்க பாருங்க, இங்க போட்டு இங்க 0 பயன்படுத்தினீங்கன்னா என்ன ஆகும்? இதுக்கு 0 போட்டீங்கன்னா 0 power -1, அதாவது 1 by 0ன்னு வந்துடும். மேல ஒரு 1 இருக்கு. அப்போ 1 by 0னா இன்ஃபினிட்டி. அப்போ 1 by minus infinity. 1 by minus infinityனா 0, -0, ஸோ 0ன்னு போட்டுக்கலாம். 0க்கு மைனஸ் பிளஸ் எல்லாம் தேவையில்லை, ஸோ 0ன்னு போட்டுக்கலாம். புரிஞ்சுங்களா? ஸோ இப்போ இதனோட மதிப்பு என்ன? 0. அடுத்தது போலாமா? சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 7.41 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மதிப்பிடுக. ஸோ இதுக்கு மதிப்பிட சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? லிமிட் x tends to infinity x square plus 17x plus 29 by x power 4. இப்போ xக்கு இன்ஃபினிட்டி போடுங்க. பின்னல்கள்ல தான் இருக்கு, பிரச்சனை இல்லை. xக்கு இன்ஃபினிட்டி போடுங்க. இன்ஃபினிட்டி போட்டீங்கன்னா என்ன ஆகும்? எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி தான், கீழே இன்ஃபினிட்டி. இப்போ இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி வடிவம் பின்னல்கள் இருக்கு, பின்னல்கள்லயும் இருக்கு, பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ நேரிய இந்த இதுலயும் இருக்கு, பிரச்சனை இல்லை. அப்ப என்ன பயன்படுத்திடலாம்? லோபித்தாலின் விதிய, பிரச்சனை இல்லை. அப்ப லோபித்தாலின் விதி பயன்படுத்திடலாமா? தேரப்பெறா வடிவங்கள்லயும் இருக்கு, பின்னல்கள்லயும் இருக்கு, பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ லோபித்தாலின் விதிப்படி எப்படி எழுதிக்கலாங்க? லோபித்தாலின் விதிப்படி லிமிட் x tends to infinity, மேல வகையிட்டுக்கலாமா? ஸோ இப்போ x ஸ்கொயர் பிளஸ் 17x பிளஸ் 29 வகையிட்டோம்னா 2x பிளஸ் 17 இல்லையா? ஸோ மாறிலி 0 ஆயிரும். 17x பண்ணா x 1 ஆயிடும், ஸோ 17 மட்டும் வரும். அப்ப 2x பிளஸ் 17 கீழே பண்ணோம்னா 4x கியூப்னு வந்துடும். ஸோ x பவர் n வடிவம். அப்போ 4 முன்னாடி x பவர் 4 பண்ணோம்னா 4 முன்னாடி வந்துமா 4x, இங்க ஒரு மைனஸ் ஆயிடும். இப்போ 3 4x கியூப். இப்போ போடுங்க, இன்ஃபினிட்டி போட்டீங்கன்னா இன்ஃபினிட்டி பை திருப்பி இன்ஃபினிட்டி வடிவம் தான். ஸோ இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி வடிவம் தான் திருப்பியும் இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி வடிவம். அப்போ திருப்பியும் லோபித்தாலின் விதியை அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இப்போ லோபித்தாலின் விதிப்படி எப்படி எழுதிக்கலாங்க? லிமிட் x tends to infinity 2x plus 17 பண்ணா 2x பண்ணா 2 by கீழே 4x cube. இதை பண்ணோம்னா 3 4s are 12 x square வந்துருமா? ஸோ ஒரு தடவை 6 தடவை. அப்போ லிமிட் x tends to infinity 1 by 6x square. இப்போ xக்கு பதிலா இன்ஃபினிட்டி போடுங்க. இப்போ என்ன வரும்? 1 by infinity. 1 by infinity-னா 0. 1 by infinity 0 இல்லையா? ஸோ அப்போ which is equal to 0. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது போலாமா? சரி, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு 7.42. இதுல என்ன அப்படின்னா மதிப்பிடுகன்னு சொல்லி லிமிட் x tends to infinity e power x by x power m-னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸோ கொடுத்துருக்கிறதா எழுதிக்க போறோம். ஸோ லிமிட் x tends to infinity e power x by x power m எழுதிக்க போறோம். சரி, இப்போ xக்கு இன்ஃபினிட்டி போடுங்க. e power infinity இன்ஃபினிட்டி, xக்கு இன்ஃபினிட்டி போட்டீங்கன்னா இன்ஃபினிட்டி தான். ஸோ இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி வடிவம் இல்லையா? ஸோ அப்போ லோபித்தாலின் விதி பயன்படுத்திக்கலாம். ஏன்னா பின்னல்கள்லயும் இருக்கு, ஃபிராக்ஷன்லயும் இருக்கு. ஸோ இப்போ லோபித்தாலின் விதிப்படி ஸோ எப்படி எழுதிக்கலாம்? லிமிட் x tends to infinity e power x by e power x first மேல வகையிடணுமா? ஸோ e power x வகையிட்டா e power x தான். ஸோ e power x. அடுத்தது x power m. ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, x கியூப 3 தடவை வகையிட்டோம்னா திருப்பி 3 ஃபேக்டோரியல் தான் கிடைக்கும். அதே மாதிரி x power 4 4 தடவை வகையிட்டோம்னா திருப்பி 4 ஃபேக்டோரியல் தான் கிடைக்கும். அப்போ x power 3 வகையிடும் போது 3 ஃபேக்டோரியல், x power 4 வகையிடும் போது 4 ஃபேக்டோரியல். இப்போ x power m வகையிடும் போது m ஃபேக்டோரியல். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ m டைம்ஸ் m தடவை பண்ணும்போது m ஃபேக்டோரியல்.
எக்ஸ் பவர் எம் m தடவை பண்ணும்போது m ஃபேக்டோரியல். இதே x3 3 டைம்ஸ் பண்ணும்போது 3 ஃபேக்டோரியல். x2 2 டைம்ஸ் பண்ணும்போது 2 ஃபேக்டோரியல். அப்ப x பவர் m வகையிடும் போது m ஃபேக்டோரியல். சரிங்களா? சரி, இப்போ x க்கு பதிலா இன்ஃபினிட்டி போடுங்க. e பவர் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி பை m ஃபேக்டோரியல் இன்ஃபினிட்டி தான். சரியா? சோ பதில் இன்ஃபினிட்டி. புரிஞ்சதுங்களா? சோ ரொம்ப எளிமை. அடுத்த கேள்வி போலாம். சோ அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. 5 மதிப்பெண் வினா. சரியா? ரொம்ப முக்கியமான 5 மதிப்பெண் வினா. எடுத்துக்காட்டு 7.43 என்ன கொடுத்திருக்காங்க? லோபிதாலின் விதியை பயன்படுத்தி limit x tends to 0 plus 1 plus x the whole power 1 by x equal to e என நிறுவுக. அதாவது limit x tends to 0 plus 1 plus x the whole power 1 by x அப்படிங்கறத ஈன்னு சொல்லணும். சரி, இப்போ நான் இந்த பகுதியை மட்டும் yன்னு எடுத்துக்கிறேன். இந்த பகுதியை மட்டும் yன்னு எடுத்துக்கிறேன். சோ அப்போ y equal to 1 plus x the whole power 1 by x என்க. சரிங்களா? சரி, இப்போ இத yன்னு எடுத்துட்டேன் இல்லைங்களா? ரெண்டு பக்கமும் லாகால ஆபரேட் பண்ண போறேன். சோ ரெண்டு பக்கமும் லாகால பெருக்கும் போது என்ன வரும்? log y equal to log of 1 plus x the whole power 1 by x. ரெண்டு பக்கமும் லாகால பெருக்கிட்டேன். இப்போ இது log x power n. அப்ப n log x ன்னு எழுதிக்கலாமா? log x power n வடிவத்துல இருக்கு. அப்ப n log x ன்னு எழுதிக்கலாங்களா? சரி, அப்போ 1 by x இந்த பவர்ல இருக்கிறது முன்னாடி வந்துரும். 1 by x log 1 plus x இல்லைங்களா? சரி, இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? log 1 plus x by x ன்னு எழுதிக்கலாங்களா? இப்போ இது என்னது? log y இல்லைங்களா? சரி, இப்போ பின்னல்கள் வடிவத்துல வந்துருச்சு. அப்போ லிமிட் பயன்படுத்திக்கலாம். இப்போ எனக்கு என்ன வேணும்? லிமிட் x tends to 0 plus வேணும். இப்போ ரெண்டு பக்கமும் லிமிட் x tends to 0 plus போட்டுக்கலாமா? அப்ப லிமிட் x tends to 0 plus log y equal to limit x tends to 0 plus log of 1 plus x by x. இப்போ 0 போடுங்க. log 1 plus 0 1, log 1 infinity, x க்கு 0 போட்டா 0, infinity by 0 என்ன வரும்? சாரி, அதாவது log x க்கு பதிலா 0 போடுறோம். அப்ப log 1ல வரும். log 0 நினைச்சேன். log 1 என்ன? 0. அப்போ 0 by 0 வடிவம். அப்ப என்னங்க? 0 by 0 வடிவம். log 1 0 இல்ல, நான் log 0 ஞாபகத்துல இருக்கேன். log 1 என்ன? 0. அப்ப log 1 by கீழேயும் 0. அப்ப 0 by 0 வடிவத்துக்கு வந்தாச்சு. இப்போ லோபிதாலின் விதிப்படி அப்ளை பண்ணிக்கலாமா? சோ இப்ப லோபிதாலின் விதிப்படி எப்படி எழுதிக்கலாம்? ஃபர்ஸ்ட் லிமிட் x tends to 0 plus மேல வகையிடலாமா? சோ வகையிட்டோம்னா log 1 plus x வகையிட்டோம்னா 1 by 1 plus x. சரிங்களா? சரி, இப்போ கீழே என்ன இருக்கு? இப்போ log 0 plus log இத x ன்னு வச்சுக்கோங்க. log x வகையிட்டா 1 by x. சோ இப்போ இந்த x எடுத்து தனியா வகையிடணும். அப்ப என்ன வரும்? 1 மாறிலியே பண்ணா 0, x பண்ணா 1 by x வகையிட்டோம்னா 1. அப்ப என்ன வரும்? லிமிட் x tends to 0 plus 1 by 1 plus x ன்னு மட்டும் வரும் இல்லையா? இப்ப 0 போடுங்க. இப்ப x க்கு பதிலா 0 போட்டீங்கன்னா 1 by 1 ன்னு வந்துரும். சோ அப்போ 1 by 1 ன்னா உங்களுக்கு என்ன வரும்? 1 by 1 ன்னா 1 தான் இல்லையா? இப்ப 0 போட்டீங்கன்னா 1 by 1 ன்னு வந்துரும். so which is equal to 1. சோ இந்த பக்கம் என்ன இருக்கு? லிமிட் x tends to 0 plus log y ன்னு இருக்கு இல்லையா? சோ லிமிட் x tends to 0 plus log y. சோ அது வந்து 1 ன்னு இருக்கு. இப்ப நான் log வெளியே தூக்கிட்டு log வெளியே கொண்டு போயிட்டு லிமிட்டை உள்ள கொண்டு வரேன். அப்ப என்ன ஆயிரும்? சோ முன்னாடி ஒரு தேற்றம் பார்த்தோம் இல்லையா? சோ தேற்றம் படி நம்ம f வெளியே கொண்டு வந்துட்டு உள்ள லிமிட்டை கொண்டு போவோம். சோ அந்த மாதிரி தான் இங்கேயும் log வெளியே கொண்டு வந்துட்டு லிமிட்டை உள்ள கொண்டு போறோம். லிமிட் x tends to 0 plus into y which is equal to 1.
சோ லாக்ல பேஸ்ல எதுவும் இல்லைன்னா இ போட்டுக்கலாம். லாக்ல பேஸ்ல எதுவும் இல்லைன்னா இ போட்டுக்கலாம், நமக்கு தெரியும். சரி, இப்போ எக்ஸ்போனென்ஷியல் விதிப்படி எழுத போறோம். எக்ஸ்போனென்ஷியல் சார்புகள் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த எக்ஸ்போனென்ஷியல் சார்புகள் படி எழுதும் போது என்ன ஆகும்? லாக் போயிரும். எக்ஸ்போனென்ஷியல் சார்புகள் படி எழுதும் போது லாக் போயிரும். சோ லாக் போயிடுச்சுன்னா இ அந்த பக்கம் போகும்போது இ இங்க இருக்கிற பேஸ்ல இருக்க இ அங்க இருக்க பேஸ்க்கு போயிடும். அப்ப இதனுடைய பேஸ்க்கு போயிடும் இ. இப்ப என்ன ஆகும்? லிமிட் x tends to 0 plus y equal to e power 1 வந்துடும். இங்க இருக்கிற பேஸ்ல இருக்கிறது அங்க போய் 1க்கு பேஸ் ஆயிடும். சரிங்களா? இப்போ yங்கிறது என்ன நம்ம எடுத்திருக்கோம்? 1 plus x the whole power 1 by x. அப்போ லிமிட் x tends to 0 plus 1 plus x the whole power 1 by x equal to e power 1. so இதானே நம்மள நிறுவ சொல்லிருக்காங்க. வந்துருச்சா? so e power 1 நாலும் e நாலும் ஒண்ணுதான். so அதனால e நே வச்சுக்கலாம். so அவங்க நிறுவ சொன்னது கிடைச்சாச்சு. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது போலாமா? சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான். சோ மதிப்பீடுகள்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ பவர்ல வந்தாவே இந்த மாதிரிதான். சரிங்களா? சோ அது இல்லாம பின்னல்களும் இருக்காது. பவர்லயும் ஒரு பின்னல்களும் இருக்காது. அது மாதிரினா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த கடைசி வரக்கூடிய 3 சம் ஒரு மாடல். சரிங்களா? சரி, இப்போ லிமிட் x tends to infinity 1 plus 2x the whole power 1 by 2 log x ன்னு கொடுத்திருக்காங்க. சோ வழக்கம் போல இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? y ன்னு எடுத்துக்கலாம். சோ அப்போ y equal to 1 plus 2x the whole power 1 by 2 log x என்க. சோ y இந்த மாதிரி எடுத்துக்க போறோம். சோ இப்போ y இந்த மாதிரி எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? log எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் log எடுத்தீங்கன்னா என்ன வரும்? log y equal to log of 1 plus 2x the whole power 1 by 2 log x இருக்குங்களா? சரி, இப்போ இங்க log x பவரின் வடிவத்துல இருக்கா? இப்போ n log x ன்னு எழுதிக்கலாமா? சரி, அப்ப log y பவர்ல இருக்கிறது முன்னாடி வந்துரும். 1 by 2 log x into log of 1 plus 2x இல்லைங்களா? சரி, இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? log y which is equal to log of 1 plus 2x divided by 2 log x எழுதியாச்சா? சரிங்க, இப்போ வகையிடுறோம் இல்லையா? சோ இப்போ வகையிடுறதுக்கு முன்னாடி நமக்கு பின்னல்கள் வடிவத்துல வந்துருச்சு இல்லையா? சோ இப்போ ரெண்டு பக்கமே நமக்கு தேவையான லிமிட்டை பயன்படுத்திக்கலாம். அப்ப லிமிட் x tends to infinity, ரெண்டு பக்கமே லிமிட் x tends to infinity போட்டோம்னா என்ன வரும்? log y equal to limit x tends to infinity log of 1 plus 2x divided by 2 log x வருமா? சரி, இப்போ x க்கு பதிலா infinity போடணும். இப்போ x க்கு பதிலா infinity போட்டீங்கன்னா என்ன வரும்? log of 1 plus infinity வந்துருமா? divided by 2 log infinity. log 1 plus infinity னா என்ன ஆகும்? infinity ஆயிடுமா? சோ இப்போ log of 1 plus infinity infinity தான். சோ இப்போ இங்க இந்த இடத்துல என்ன வடிவம்? infinity by infinity வடிவம். இப்போ infinity by infinity வடிவம்னா என்ன யூஸ் பண்ணிக்கலாமா? லோபித்தாலின் விதிப்படி எழுதிக்கலாம். சோ இப்போ லோபித்தாலின் விதியை பயன்படுத்தணும்னா என்ன வரும்? சோ லோபித்தாலின் விதிப்படி எப்படி எழுதிக்கலாங்க? லோபித்தாலின் விதிப்படி சோ மேல இருக்கிறத வகையிட்டுக்கலாம். சோ லிமிட் x tends to infinity, சோ மேல இருக்கிறத வகையிட்டோம்னா log 1 plus 2x சோ இது வகையிட்டோம்னா 1 by 1 plus 2x இல்லையா? log x ன்னு வச்சுக்கோங்க. சோ இது x ஆ நினைச்சிட்டீங்கன்னா log x வகையிட்டீங்கன்னா 1 by x. அப்போ 1 by 1 plus 2x இந்த இது x ஆ தானே ட்ரீட் பண்ணீங்க. அப்ப இத தனியா எடுத்து வகையிடணுமா? சோ 1 plus 2x தனியா எடுத்து வகையிட்டோம்னா 1 plus 2x தனியா எடுத்து வகையிட்டோம்னா 1 0 ஆயிடும். 2x பண்ணா 2. அப்ப into 2 மட்டும் வரும் இல்லையா? சோ கீழ என்ன இருக்கு? 2 log x. 2 log x வகையிட்டா 2 அப்படியே வந்துரும். log x வகையிட்டா 1 by x இல்லைங்களா? சரி, இந்த 2 2 போய்டும் இல்லையா? சரி, பேலன்ஸ் என்ன இருக்கும்? லிமிட் x tends to infinity 1 by 1 plus 2x by 1 by x ன்னு இருக்கு. அப்ப மேல வரும்போது x by 1 plus 2x கீழ்ப்பகுதிக்கும் கீழ்ப்பகுதி மேற்பகுதிக்கு போயிடும்
கீழ்ப்பகுதிக்கும் கீழ்ப்பகுதி மேல் பகுதி போயிடும். இப்போ எக்ஸ் பை 1 + 2x வந்துடும் இல்லையா? சரி, இப்போ எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி போடுங்க. இப்போ என்ன ஆகும்? இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி வடிவம், திருப்பி இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி வடிவம். அப்போ லோபிதாலின் விதி பயன்படுத்திக்கலாமா? ஸோ இப்போ இந்த இடத்துல லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி log y. ஸோ மறுபடியும் லோபிதாலின் விதிப்படி, லோபிதாலின் விதிப்படி எப்படி எழுதிக்கலாம்? லோபிதாலின் விதிப்படி திருப்பி எப்படி எழுதிக்கலாம்? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி log y ஈக்குவல் டு, ஸோ இது லோபிதாலின் விதிப்படி எழுதுனா ஃபர்ஸ்ட் லிமிட் அப்படியே எழுதிக்கலாம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, ஸோ இதை வகையிட்டலாமா? ஸோ இதை வகையிட்டோன்னா என்ன வரும்? எக்ஸை வகையிட்டோன்னா 1, அடுத்தது கீழே 1 + 2x வகையிட்டோன்னா 0 + 2, அப்போ என்ன வரும்? 1/2 வந்துடும் இல்லைங்களா? சரி, இப்போ இங்க இந்த சைடுல என்ன இருக்கு? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி log y ன்னு இருக்கு இல்லையா? சாரி, இப்போ இந்த இடத்துல log வெளியே கொண்டு போயிட்டு லிமிட் உள்ள கொண்டு வந்துடலாமா? என்ன வரும்? log of லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, தேற்றம் படி இது ரெண்டையும் எடுத்து மாத்திக்கலாம் இல்லையா? ஸோ முன்னாடி ஒரு தேற்றம் பார்த்தோம், அதுல படி இரண்டையும் எடுத்து மாத்திக்கிறோம். ஈக்குவல் டு 1/2. ஸோ லாக் இந்த பக்கம் போகும்போது ஈன்னு ஆயிடும். ஸோ இங்க லாக் பேஸ்ல ஒண்ணுமே இல்லை, இப்போ ஈ போட்டுக்கலாமா? சரி, இப்போ இந்த லாக் எக்ஸ்போனென்ஷியல் படி எடுத்தோம்னா என்ன வரும்? ஸோ எக்ஸ்போனென்ஷியல் படி எடுக்கும்போது இந்த லாக் போயிடும். ஸோ இப்போ இந்த இ இங்க இருக்கிற பேஸ் இ அங்க போய் அதுக்கு பேஸ் ஆயிடும். ஸோ அப்போ என்ன ஆகும்? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இன்டு y ஈக்குவல் டு e பவர் 1/2. ஸோ e பவர் 1/2 எப்படி எழுதிக்கலாம்? ரூட்டின்னு எழுதிக்கலாமா? ஸோ அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இன்டு y ஈக்குவல் டு ரூட் இ. yங்கிறது என்ன வச்சிருக்கோம்? 1 + 2x the whole 1 + 2x limit x tends to infinity 1 + 2x the whole power 1/2 log x 1/2 log x equal to root e. புரிஞ்சுங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய பதில். அடுத்தது போலாமா? சரி, அடுத்தது பாருங்க, எடுத்துக்காட்டு 7.45 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இதையும் மதிப்பிட சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 எக்ஸ் பவர் 1/1 - x. அப்போ வழக்கம் போலதான். ஸோ இது y எடுத்துக்கலாமா? இது y எடுத்துக்கோங்க. அப்போ y ஈக்குவல் டு எக்ஸ் இன்டு 1/1 - x என்க. சரியா? இப்போ ரெண்டு பக்கமும் லாக் எடுத்துக்கலாமா? ஸோ லாக் எடுத்தீங்கன்னா என்ன வந்துடும்? log y ஈக்குவல் டு log of x பவர் 1/1 - x வந்துடும். ரெண்டு பக்கமும் லாக் எடுத்துட்டேன். இப்போ log x பவர் n வடிவத்தில் இருக்கா? இப்போ n log x எழுதிக்கலாமா? பவர்ல இருக்கிறது முன்னாடி கொண்டு வந்து எழுதிக்கலாமா? இப்போ log y ஈக்குவல் டு 1/1 - x log x வந்துடும் இல்லைங்களா? சரி, இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? log y ஈக்குவல் டு log x/1 - x வந்துருங்களா? log x/1 - x வந்துருமா? சரி, இப்போ ரெண்டு பக்கமும் லிமிட் போட்டுக்கலாமா? லிமிட் என்ன வேணும்? x tends to 1 வேணும். இப்போ ரெண்டு பக்கமும் லிமிட் x tends to 1 போட்டுக்கலாம். ஸோ அப்போ லிமிட் x tends to 1 log y ஈக்குவல் டு லிமிட் x tends to 1 log x/1 - x. இப்போ 1 போட்டோம்னா log 1 என்ன வருங்க? 0 பை கீழே x பல 1 போட்டோம்னா 0. இப்போ 0/0 வடிவம். இப்போ 0/0 வடிவம்னா 0/0 வடிவம் பின்னல்கள்ல இருக்கு. அப்போ லோபிதாலின் விதி பயன்படுத்திக்கலாம். இப்போ லோபிதாலின் விதிப்படி எப்படி எழுதிக்கலாங்க? லோபிதாலின் விதிப்படி எப்படி எழுதிக்கலாம்? லிமிட் x tends to 1 log y ஈக்குவல் டு, இங்க எப்படி வருங்க? லிமிட் x tends to 1. ஸோ மேல இருக்கிறது வகையிட்டோம்னா log x வகையிட்டா 1/x. அடுத்தது கீழே 1/1 - x வகையிட்டோம்னா 1 வகையிட்டோம்னா 0 - x வகையிட்டோம்னா -1. அப்போ -1 என்ன வரும்? லிமிட் x tends to 1 1/-x வந்துடும் இல்லையா? ஸோ எக்ஸுக்கு 1 போட்டீங்கன்னா என்ன வரும்? லிமிட் x பதிலா 1 போடுங்க 1/-1 வரும், which is equal to -1 இல்லைங்களா? ஸோ அப்போ லிமிட் x tends to 1
log y வந்து -1. இப்போ நம்ம அந்த தேற்றம் படி இந்த லிமிட் உள்ள கொண்டு வந்துட்டு log வெளியே கொண்டு போயிடலாம். அப்ப என்ன வருங்க? log of limit x tends to 1 y equal to -1 இருக்குங்களா? சரி, இங்க எதுவும் இல்லைன்னா e போட்டுக்கலாமா? ஸோ இப்போ எக்ஸ்போனென்ஷியல் படி எடுக்கும்போது இந்த log என்ன ஆயிடும்? log போயிடும். இந்த e அதுக்கு பேஸா வந்துடும். அப்ப லிமிட் x tends to 1 y equal to e power -1 வந்துருங்களா? சரி, இப்போ y என்னன்னு வச்சிருக்கோம்? y வந்து x power 1 by 1 minus x power limit x tends to 1 x power 1 by 1 minus x 1 by e எழுதிக்கலாங்களா? e power -1 னா 1 by e எழுதிக்கலாமா? இங்க பவர் 1 மேல போகும்போது -1, அப்போ 1 by e எழுதிக்கலாம் இல்லைங்களா? சரி, சோ அவங்க என்ன கேட்டிருந்தாங்க? சோ இதுக்கான மதிப்பு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. இதுக்கான மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சாச்சு, 1 by e. புரிஞ்சுதுங்களா? சோ இதோட எல்லா எடுத்துக்காட்டும் முடிஞ்சது. சோ பயிற்சி 7.5ஓட எடுத்துக்காட்டு ஃபுல்லா முடிஞ்சது. சோ ரொம்ப தரவா பார்த்துக்கோங்க. ஈஸி தான், ஆனா சில விஷயங்கள் தெரிஞ்சாவே போதும். சோ இதை தரவா பார்த்துட்டீங்கன்னா எடுத்துக்காட்டு, அதாவது பயிற்சி கேள்வி ரொம்ப 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 எளிமையா இருக்கும். சரிங்களா? எடுத்துக்காட்டை விட பயிற்சி கேள்வி எளிமையா இருக்கும். சரிங்களா? சோ எடுத்துக்காட்டை தரவா பார்த்துருங்க. அடுத்த வீடியோல பயிற்சி வரும். சோ இந்த வீடியோ தரவா பார்த்துட்டீங்கன்னா அடுத்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா?